குல தெய்வமான உளுந்தாளம்மனை போற்று, பெரிய கற்பன சாமியை போற்று. அனைவருக்கும் எனது புண்ணியவான வணக்கம். வணக்கம். நம்ம சென்ற வீடியோவில் கெடுத்து கொடுக்குற ஜாதகம் பார்த்தோம். இந்த கெடுத்து கெடுத்து நன்மையை செய்யக்கூடிய ஜாதகத்தை பார்த்தோம். இந்த வீடியோவில் என்னென்னா, நன்மையை கொடுத்து கெடுக்கிற ஜாதகத்தை பார்ப்போம். கொடுக்கும், வாரி வாரி கொடுக்கும், ஆனால் லாஸ்ட்டில் தொலைச்சி விட்டுரும், கெடுக்க ஆரம்பிக்கும். கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுக்கக்கூடிய ஜாதகத்தை பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வீடை கொடுக்கும், மனைவியை கொடுக்கும், வண்டி காரை கொடுக்கும், எல்லாமே சுகபோகமாக இருக்கிற மாதிரி தெரியும், எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே அவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார். எல்லாமே சொந்தம் இல்லாத மாதிரி ஆகும். அது ஒரு எடுத்துக்காட்டு போட்டு நமக்கு விளக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு தொழிலதிபர் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சிறு தொழிலதிபர் இல்லாட்டி பெரியவே எடுத்துக்கலாம். இப்போ அப்படின்னா இங்கேருந்து ஓடுனவங்க ஜாதகம்லாம் எடுத்து அப்படித்தான் இருக்கும். அதிகமாக கடனை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து இந்தியாவை விட்டு ஓடுனவங்களாம் எடுத்துக்கிட்டோம்னா, நான் இப்போ போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு லக்னம் ராசிக்கு வலுவான சிறச்சு தான். அப்போ இவருக்கு கடன் வாங்கினாலும் விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் அவங்க சோகமாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாம் போன மாதிரி இருக்கும். இதுதான் கொடுத்து கெடுக்கிறது. எல்லாமே கொடுக்கும், லாஸ்ட்டில் அது எனக்கு சொந்தம் நின்று போயிடும். ஆனால் அவங்க எப்பயுமே ஜாலியாக இருப்பாங்க. அது வேறு மாதிரி அமைப்பு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சில பேருக்கு கல்யாணம் ஆச்சா இருக்குது, கல்யாணம் ஆச்சு, பிள்ளை இருக்கா இருக்குது, ஆனால் அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படி வந்துடும். தொழில் வேலை, சொந்த தொழில் தொடங்கியிருக்குப்பா, தொழிலெலாம் இருக்குது, வருமானம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை இப்படிங்குவாங்க. ஆனால் அதிலே கொடி கட்டி பறந்தாங்க. அதாவது இதை என்ன சொல்கிறது அப்படின்னா, சில பேரை பார்த்தோம்னா கல்யாணம் பண்ண புதுசில் சொல்லக்கூடாதான், 4 செவத்துக்குள்ளே சொல்கிறத செய்கிறலாம் ரோட்டில் செஞ்சுட்டு போவாங்க. அப்படி தோளில் கையை போட்டுட்டு போகிறது, கையை பிடிச்சி கூட்டி போகிறது, கொஞ்ச நாளில் பார்த்தா அதை அப்படியே பிரிச்சுட்டு போயிடும். அந்த வார்த்தை நமக்கு வேணாம். நம்ம பார்க்கும்போது இப்போ ரோட்டில் போகும்போது என்ன நம்ம கண்டு பார்க்குற இந்த கண்ணில் அது நமக்கு தேவையில்லாத ஐம்புலன் அடக்கணும் அப்படிங்கிறாங்க. கண், மூக்கு, வாய், காது, இந்த தொடு உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் அடக்குங்கப்பா, பார்த்தா அப்போ நல்லதுங்கிறாங்க. மெய், வாய், கண், மூக்கு, காதெல்லாம் அடக்கணும். இதெல்லாம் கேட்காத, பேசாத, இந்த பக்கத்தில் ஏதாவது சமைச்சா கூட வாயில் சுவாசம் அப்படின்னு மனிதனாக பிறந்துட்டோமே, என்ன பண்ணுறது? சரிப்பா, நம்ம பார்த்ததை கொஞ்சம் பேசுகிறோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு ஒரு காலகட்டம் வரமே டர்ரு வாங்கிடும், இழுத்து விட்டுரும். சரி பார்ப்போம், எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு நம்ம தான் எடுத்துக்காட்டு எதுக்குமே போடுவோம். அதாவது நான் நிறையா ஜோதிட பாட புஸ்தகமும் படிக்கிறேன், நமக்கு முன்னாடி உள்ள ஜோதிடர்களுடைய வீடியோவும் பார்க்குறேன். நல்லா. இரண்டாவதாக எனக்கிட்ட நான் ஆய்வு பண்ணுறேன். நான் ஜாதகம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க வாயிலிருந்தே வந்துடும். நம்ம 2 பாயிண்ட் எடுத்து விட்டோம்னா அவங்க பாக்கி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நான் பார்த்த ஜாதகம் அதோடைய பலனத்தை இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கேன். அதைத்தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரிங்களா? நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்தவங்க போடுற அந்த கட்டங்களோ வீடியோவோ இல்லாட்டி ராமன் ஜாதகமோ இல்லை காமராஜரோ எம்ஜிஆர் இந்த மாதிரி பிரபலங்களில் ஜாதகம்லாம் நான் போடல. என்னிடம் நான் சின்னால வீட்டில் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். நான் உட்காந்து பார்த்த ஜாதகத்தை தான் உங்கள்கிட்ட கட்டம் போட்டு அதை வளர்க்குறேன். இப்போ நம்ம பலன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த உங்கள்கிட்ட இதை எடுத்துக்காட்டாக போட்டு நம்ம ஒரு வீடியோவை போடுறோம். சரி பார்ப்போம். இந்த ஒரு ஜாதகரை இவர் ஏப்ரல் மாதம் இப்போ எடுத்துக்காட்டாக போடக்கூடியது ஒரு ஆண் ஜாதகம். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 1977 பிறந்திருக்கார். 5/4/1977. நேரம் காலையில்
7:20 திண்டுக்கல்லில் பிறந்திருக்கார். சரிங்களா? அவர் பிறந்தது வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காரு. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். ராசி வந்து துலா ராசி. அப்போ ரெண்டுமே செவ்வாய்க்கு உள்ளது சித்திரை. இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா லக்கணமும் மேச லக்கணம் தான். ராசி கட்டத்தை போடுவோம், அப்போ தான் நல்லா இருக்க விளக்க. இந்த ஸ்க்ரீனில் ராசி கட்டம் வருது பாருங்கள். லக்கணம் வந்து மேச லக்கணம். லக்கணத்தில் புதன் திக்பலம் பெற்று அஸ்தங்கம் அடைகிறார். லக்கணத்தில் ஞானக்காரகனான கேதுவும் இருக்கிறார். 2ஆம் பாவகத்தில் தனக்காரனான 2ஆம் பாவகத்தில் தனக்காரகரான குருவே இருக்கிறார். சூப்பர் இல்லையா? இருக்கட்டும். அதே மாதிரி 4ஆம் பாவகத்தில் சனி மாந்தி. இங்கே 7ஆம் பாவகத்தில் சந்திரன் ராகு. 11இல் செவ்வாய். 12இல் சூரியன் சுக்கிரன் உச்சம். சுக்கிரனை சூரியன் அஸ்தங்கம் செய்துள்ளார். இந்த பாவகத்தை அழுத்தி சொல்கிறேன். 12ஆம் பாவகத்தில் அதுக்கு எடுக்கணும். சுக்கிரன் உச்சம் பெற்றுள்ளார். சுக்கிரனை சூரியன் அஸ்தங்கம் செய்துள்ளார். அந்த சுக்கிரனுடைய பலனை சூரியன் எடுத்துக்கொண்டார். அப்படி எடுப்போம். சரி, இருக்கட்டும். அது என்னமோ அது அப்புறமா பார்ப்போம். அப்போ கிரக வலுவை பார்க்கும்போது இந்த இடத்துல சந்திரன் வந்து இந்த இடத்துல தேய்பிர சந்திரனாக இருந்தாலும் திதியை நான் பார்த்துருவோம். இங்கே கட்டத்தில் பார்க்கும்போது தேய்பிர திதி தான் இருந்தாலும் பௌர்ணமிக்கு அடுத்து பிரதமை துவிதிய திதி. நமக்கு வந்து இப்போ பிரதமை துவிதியை திரிதியை சதுர்த்தி பஞ்சமி திதி வரைக்கும் இந்த வளர்புறையில் இந்த தேய்பிரையை வந்து அங்கே ஒளி இருக்குங்க. அப்போ தேய்பிர சந்திரனை நம்ம எடுக்கலாமா அப்படின்னா பஞ்சமி திதிக்கு மேலே அதாவது அதிகமாக ஒளி இழக்கும். அப்போ அங்கே சந்திரன் ஒளி இழந்தது தான். இந்த இடத்துல வந்து சந்திரனை ஒளி இழந்ததாக எடுக்கலாமா அப்படின்னா அவ்வளோக்காக ஒளி இழக்கலை, அப்படி எடுத்துக்குவோம். பௌர்ணமிக்கு அடுத்து உள்ளது, அவ்வளோதான் 7ஆம் பாவகத்தில். அப்போ இங்கே நிச்சயமாக இதாக இப்போ இருந்தால் மட்டும்தான். அப்புறம் இங்கே ஏன் அதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா கலச்சித்திர பாவகம் அது கெடணும் அப்படின்பாங்க. சுக்கிரன் வேறு அஸ்தங்கமாகி போயிட்டாரா? இல்லை, இவருக்கு மனைவி இருக்குது, அதனால தான். சரி, பார்ப்போம். ஏன்னா அப்புறம் 8ஆம் பாவம் 2-8 வலுவாக தானே இருக்க, குரு பார்க்குறாருல்ல. அப்போ குடும்ப வாழ்க்கை இருக்கத்தானே செய்யும், குழந்தையெல்லாம் இருக்குது. அப்போ பார்ப்போம். இவர் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தார். சித்திரைங்கும் போது லக்னாதிபதி தான் வருகிறார். நம்ம ஏற்கனவே சென்ற வீடியோவில் சொல்லிட்டேன், யோகாதிபதிகள் இதையும் சொல்லிக்கலாம். இந்த லக்கணத்துக்கு மேச லக்கணத்துக்கு யோகாதிபதிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதியான செவ்வாய், 9ஆம் இடத்துக்கு அதிபதியான 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன், 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு, இவங்கெல்லாம் யோகாதிபதிகள். இவருக்கு வந்து அதிகமாக கெடுதலை செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த லக்கணத்துக்கு புதனும் சுக்கிரனும் தான் கெடுப்பார். சரிங்களா? இது வந்து சரராசி. சரத்துக்கு 2க்கு 7க்கு அதிபதிகள் மாரகாதிபதிகள். சனியை விட புதனும் சுக்கிரனும் அதிகமாக கெடுப்பாங்க இந்த லக்கணத்துக்கு. சனியும் அவர் இயற்கை பாவர் தான், இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு அதிகமாக கெடுக்க மாட்டார். இருந்தாலும் பார்ப்போம், அவருடைய நிலப்பாடை அனுசரித்து தான் கொடுப்பாரா கெடுப்பாரா அப்படின்னு நம்ம பலன் எடுக்க முடியும். சரி, பார்ப்போம். அப்போ இவர் பிறந்த காலத்தில் வந்து அந்த நமக்கு வந்து இந்த ஓச்சார ரீதியாக அஷ்டமச்சனி, 7.5 சனி, பொங்கு சனி, கண்டகச்சனி, அப்புறம் எல்லா சனியும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பாதச்சனியும் அஸ்தாசிரம சனி, அது சனி வந்துக்கிட்டே தான் இருக்கும். கோச்சாரத்தில் குருவும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். செவ்வாய், அந்த ராகு கெதுகள் அனைத்தும் வந்துக்கிட்டு இருக்கும். அது நம்ம அதை எடுக்க வேண்டாம். அது வந்து அப்போ பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் தான் பார்க்கணும். நமக்கு லக்கணம் ராசி, லக்கணத்துக்கு அதிபதி ராசிக்கு அதிபதி தசாபுத்தி அடிப்படையில் தான் நம்ம இங்கே பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல அவர் பிறக்கும் பொழுது வந்து செவ்வாய் தசை 1 வருஷம் 3 மாதம், அந்த 1 வருஷத்தை எடுப்போம். ராகு திசை ஒரு 18 வருஷம்.
அப்போ ராகு இவருக்கு என்ன செஞ்சிடறாருன்னா சந்திரன் கூட இருக்கிறார். வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்று அஸ்தங்கம் பண்ணியிருக்கிறார். 7ஆம் பாவத்தில் இருக்கார். இப்போ 19 வயசு வரைக்கும் இவர் கஷ்டப்பட்டிருக்கிறார். கொடுத்துச்சானா என்னங்கய்யா கொடுத்து தானே கெடுக்கும்னு வர்றோம் வீடியோ நம்ம இப்போ தானே ஸ்டார்டிங் தொடங்கியிருக்கோம். கஷ்டப்படுறாருன்னா அப்போ படிக்கல அப்படின்னு எடுத்துடக்கூடாது. படிச்சிருக்கிறார், ஜாதகர் படிச்சிருக்கார். ராகு சுக்கிரனை போல வெளியிலையும் அனுப்புனார். அங்கே போய் அந்த வெளியில் போனதுனால அங்கே ஒரு சந்தோஷம். என் மையம் எங்கே இருக்காருன்னா வெளியில் இருக்காருன்னு இங்கே சொல்லிக்கலாம் வெளியில். ஆனால் கொடுத்து கெடுக்கிறார். அப்படி எடுப்போம் யோகத்தை. வெளியில் போகிறது, வெளியூர் வெளிநாடு போகிறது யோகம் தானே. அப்படி கொடுக்குறார், கெடுக்கிறார். அப்படி எடுப்போம். கொடுத்து கெடுக்கிறார். வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு அனுப்புகிறார் படிக்கிறதுக்கு. அங்கே அவர் கொஞ்சம் கஷ்டப்படுகிறார். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றுக்கான், இருந்தாலும் அஸ்தங்கமாயிருக்கான். ராகு கூட இருக்கிற சந்திரன் அவ்வளோக்காவ, அதாவது தேய்புர சந்திரன் தான் துவிதிய திதி. அப்போ கொஞ்சம் கெடுபலன்னு இருக்குது, நல்ல பலன் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக குரு தசை 16 வருஷம் 2ஆம் பாவகத்தில் இருக்கார். அதாவது இந்த லக்கணத்துக்கு 12க்கு அதிபதியும் அவர் தான், 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். இந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த லக்கணத்துக்கு. கண்டிப்பாக தொழிலே கொடுக்குறார், வருமானத்தை கொடுக்குறார். இவரையும் வெளியில் அனுப்புகிறார் இந்த குரு. என்னங்க குரு 9ஆம் பாவத்துக்கு அதிபதி இங்கே தானே அப்படின்னா, கொஞ்சம் வெளியூரில் இருந்து கொண்டு சம்பாரிச்சிட்டு உள்ளே வருகிறார். அந்த 9ஆம் பாவகத்துக்கு, ஏன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் 2ஆம் பாவத்தில் இருக்கார். வெளியில் போகிறார், சம்பாதிக்கிறார், மீண்டும் தாய்நாடு வருகிறார். இந்த இடத்துல திருமணம், குழந்தைகள், வீடு அனைத்தையும் கொடுக்குறார் குரு. இந்த இதில் தசாபதி இதில் ஒரு எல்லாத்தையும் இழந்தது. இங்கே ஒன்று எடுப்போம். கொடுத்துட்டாங்க, இப்போ கொடுக்குறாரு, நல்லா இருக்கார். குருதச சுக்கிர புத்தியில் 2007, அதாவது 2004 இருந்து 2007 வரைக்கும் திருமணத்தையும் கொடுக்குறார், மனைவியும் கொடுக்குறார். மனைவியை விட்டுவிட்டு வெளியிலையும் போகிறார், வருகிறார். மீண்டும் இங்கே சூரிய புத்தியில், குருதசையில் சூரிய புத்தியில் இழக்கிறார். 5ஆம் இடத்துக்கு அதிபதி தானுங்க சுக்கிரன். இருந்துட்டு போட்டோம், அவர் இருக்கிறது 12ஆம் பாவகம். வெளியில் தான் போனார். சூரியன் சந்திரன் குருதசை சந்திர புத்திலாம் இவருக்கு சம்பாரிச்சதை இழக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் பணம் நஷ்டம், அதாவது முழுமையும் இழக்கலை. இந்த குருனா நகை அதெல்லாம் பள்ளியோடம் படிக்க போகும். பணம் 2ஆம் பாவகம் நஷ்டம், தொழில் இழப்பு. இங்கே ஏன் அப்படின்னு நம்ம எடுப்போம். அந்த பாவத்துக்கு எடுத்துங்க. 12ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவத்தில் இருக்கிறார், 9க்கு 6ஆம் பாவகத்தில் இருக்கிறார், வந்து போய்விட்டார். சரி, 2ஆம் பாவத்தில் குரு இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். திருமண வாழ்க்கையை கொடுக்குறாரு, குழந்தைய கொடுத்தார், எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. எல்லாத்துலேயுமே திருப்தி இல்லாமல் கொடுக்குறாரு. அவ்வளோதான். அடுத்தபடியாக சனி தசை வருது. சனி தசை 19 வருஷம். அப்போ அவருக்கு 35 வயசில் சனி தசை வருது. சனி தொழில்காரகன். இந்த லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி. இல்லைங்களா? மாந்தி கூட சேர்ந்திருக்கார், சந்திரனுடைய வீட்டில் இருக்கார், லக்கண கேந்திரத்தில் 4ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த இடத்துல அவர் இயல்பாக இருக்கிறார். அதாவது மாந்தி கூட மட்டும்தான் சேர்ந்திருக்காரு. மற்றபடி எந்த பாவ கிரகங்களும் தொடர்பில்லை, சுப கிரகங்களும் தொடர்பில்லை. வீடு கொடுத்தவன் சந்திரன் தன் வீட்டுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். இந்த 10ஆம் பாவகத்தில் 10ஆம் பாவத்துக்கு அதிபதியும் 11ஆம் பாவத்துக்கு அதிபதி தான் 10ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அப்போ சனி அந்த பாவத்துக்கு பாவம். அப்போ நீங்கள் எடுத்துடலாம், அப்போ 11க்கு 6ல் தானே மறைஞ்சிருக்காரு. வர்றேன், மேலே கதையை வந்துடலாம்.
ஃபஸ்ட்டு 10ஆம் பாவத்தை பார்ப்போம், தொழிலை பார்ப்போம், அதுக்கப்புறம் லாபத்தை பார்ப்போம். தொழிலை கொடுக்குறார், தொழிலை தொடங்குறார், அபார வெற்றி. என்னையா சொல்கிறீங்க, கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு கேட்குறேன். நான் பார்த்த ஜாதகம். சனி தொழில்காரகன், அது அவனுடைய காரகம் எதை வேணாலும் எடுத்துக்கங்க. இரும்பாக இருக்கலாம், குடிக்காத திரவ பொருளாக இருக்கலாம், குடிக்காத திரவ பொருள், இரும்பு, அழுக்குப்படுகிற வேலைகள், குப்பைகள், அது எதை வேணாலும் எடுத்துக்கங்க, கொடுக்க செய்கிறார். நல்லா பெருகுது தொழில். சனி தசை சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாயில் இழக்கிறார். வச்சுங்களா, கொடுத்து கெடுக்கிறார். கொடுத்துட்டார். சனி தசை சனி புத்தி சனி தசை புதன் கேது சுக்கிரன் டாப் உயரத்துக்கு கொண்டு போயிடுது. இந்த இடத்துல சனி தசை சனி இயல்பாக இருக்கிறார், புதன் திக்பலம் பெற்று லக்கணத்தில் இருக்கிறார், சுக்கிரன் 12 உச்சம் பெறுகிறார். அஸ்தங்கமாகட்டும் அங்கே இருந்தாலும் அங்கே உச்சம் 12ஆம் இடத்துல கெடுக்கல, உச்சம் பெற்று அஸ்தங்கமாகறனால இவங்க எல்லாம் கெடுக்கல. புதனும் அஸ்தங்கம் தான். இந்த கெடுக்கக்கூடியவங்களே வந்து நல்ல நிலைமையில் அவங்க கெட்டு போகிறதுனால கொடுக்க செய்கிறாங்க. சனி தசை சூரிய புத்தி சனி தசை சந்திர புத்தி சனி செவ்வாய் அடித்து காலி பண்ணி விட்டுரு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ கொடுத்து நன்மையை கொடுத்து கெடுக்கிறார். சரிங்க, இவர் மீண்டும் எப்படிங்க அந்த சனி தசை முடிஞ்சு அடுத்து புதன் வருது அப்படிங்கும்போது, புதன் 6ஆம் இடத்துக்கு அதிபதி தான், அதுக்கு தான் பாவத்துக்கு போவோம். அந்த பாவகத்துக்கு 8ஆம் இடத்தில் கெட்டு போகிறார், அந்த பாவகத்துக்கு கெட்டு போகிறார். அப்படிங்கும்போது அஸ்தங்கமாகி உள்ளார், ஓரளவுக்கு முன்னேறிடுவார். மீண்டும் புதன் தசை நன்மையை செய்யும். அதை இப்படி ஒரு ஜாதகமாக நம்ம ஆய்வு பண்ணணும். சரிங்களா? அப்போ கெட்டுருச்சுன்னா கெட முடியாது, கெடுத்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா, சரி கொடுத்துச்சுன்னா கொடுத்துக்கிட்டே இருக்குமா, எந்த காலகட்டத்தில் கொடுக்கும் எந்த காலகட்டத்தில் கெடுக்கும். இப்போ இதுக்கு கொடுத்து கெடுக்கும் ஜாதகத்துக்கு போட்டாச்சு விளக்கம். சரியா? இப்போது உங்களுக்கு விளக்கம் இருந்தால் என்கிட்ட கால் பண்ணிக்கங்க, ஜாதகத்தை பார்க்கலாம். ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் கேள்விக்கு பதில் போடணும்னா எனக்கு அந்த கேள்வி யாரும் கேட்காம இருந்தால் எனக்கு மூடு வந்தால் போடுவேன், அப்படித்தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக நான் ஆன்லைன் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேள்விக்கு பதில் போடலாம். இல்லை உங்களுக்கு அவசரமாக பார்க்கணும், நேரடியாக சீக்கிரட்டியாக ஜாதகம் பார்க்கணும், என்கிட்ட கால் பண்ணுங்கள். சிறிய காணிக்கை வாங்கி கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம். சரிங்களா? அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.